ஹலோ மக்களே 296வது எபிசோடு பெறலாம். இது வரைக்கும் நடந்த சீன் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பார்த்தா சிக்காக்கும் மபுக்கியும் தான் இருக்காங்க. பார்த்தா அவங்க ஒரு நியூஸ் சேனல் மாதிரி நடத்துறாங்க. என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் எடுத்து பி பேட்ல பாக்கலாம். அந்த பி பேட்ல வந்து காகேஸ் வந்து சண்டை போட வராங்க. அதுக்கு ஆப்போசிட் நிக்கிறது காரா டீம். அதுக்கப்புறம் செகண்ட் யார பாக்கலாம்னா டாரியு கம்பெனி, அதான் ஏ பேட்டில் ஃபீல்டு. அங்க ஆல்ரெடி வந்து மாதர வந்து கேடஸ்ட் வச்சு வந்து வர வச்சு அங்க நிறைய பேர் கொண்டு இறந்துட்டு அங்க வந்து நிறைய லாஸ் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு சிக்காக்கு. தேர்ட் கம்பெனி வந்து கக்காசி கம்பெனி. அங்க வந்து நிறைய பேரை சீல் பண்றாங்க. இன்னும் 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்களே கூடிய சீக்கிரத்துல சீல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. மிசுனோட 5th கம்பெனி வந்து தேதரா வந்து ஒரு சமயத்துல விட்டுட்டாங்க. ஆனா திரும்பி என்ன சந்தோஷமான விஷயம், திரும்பி அவனை லாக் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை என்ன, ஒயிட் ஜெட்ஸ் தான். அவன் எல்லா இடத்துலயும் ஊடுருவி வந்துகிட்டு இருக்கான். அவனோட சக்கராவோட நம்மளால நோட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம என்ன சக்கரா இருக்கணும் அந்த சக்கரம் காப்பி பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் அவனை கண்டுபிடிக்க பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மபுக்கி. ஆனா நம்ம இதெல்லாம் கவலைப்படாத, நம்ம ஜீனியஸ் இருக்காரு, அதாவது சிக்காக்கு நாரா, அவர் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்குராவை பார்ப்போம். ஏன்னா சக்குரா இந்த ஒயிட் ஜெட்ஸே கண்டுபிடிச்சா, அதனால அவள்கிட்ட போய் இன்டர்வியூ எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே சக்குராவை கட்டுறாங்க. சக்குராவை சுத்தி நிறைய இன்டர்வியூரா நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லவ் லெட்டர் எல்லாம் வந்திருக்காம அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஊர்ல உள்ள பிரச்சனையை பத்தி பேச மாட்டேங்கானுங்க. என்ன பிரச்சனை இருக்குமோ அதை கேட்காம மிச்சம் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு உடனே டென்ஷன் ஆயிட்டா டேபிள்கள் உடச்சு எரிஞ்சிட்டாவா. சரி நம்ம லேட்டஸ்ட் நியூஸ் பத்தி பாப்போமா சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ஆல்ரெடி ரைகாகே ஸ்பீட் எல்லாம் தாண்டி போயிட்டான். நர்டோ எல்லாம் காட்டுறாங்க. அதை இப்ப கில்லர் பி 8 டெயிலும் 9 டெயில் நர்டோவும் சேர்ந்து இப்ப பேட்டில் ஃபீல்ட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாவா. அவங்க ரெண்டு பேரும் அலோவ் பண்ணது லேடிஸ் சுனோட 4th ரைகாகே சொல்றாவா. சரி நம்ம நர்டோட்ட பேசுவோமான்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒன்னு வந்து நர்டோட்ட அங்க இருந்து பேச ஆரம்பிக்காவா. அவ எப்படி பேசுறானா சேட்டலைட் லிங்க் மூலியமா பேசுறா. ஒன்னு நர்டோ கேட்க நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுதா, சரி சந்தோஷம் சொல்றான். அதுக்குள்ள கில்லர் பி நர்டோவே அடிச்சு வீசிட்டான்டே, நான் பேசுறேன்டான்னு சொல்லிட்டு உங்களோட கேமரா என்ன நோக்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டு அந்த சேட்டலைட்டை உடச்சு எரிஞ்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்ட கட்டுறாங்க. பார்த்தா மாதர 6 ஜிஞ்சிருக்கே ரெடி பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கான்னா சேஜா 6 பாத் ஆக்கி பண்ண மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் அவன். உடனே மாதரனைக்கா கிசாமி இன்டெல் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹோகாகியோட வைஃப் மீட்டோ உசுமாக்கி சக்கரா மாதிரியே தான் நர்டோக்கு இருக்குன்னு அர்த்தம் சொல்லிட்டு, அப்பனா எனிமி எங்க இருந்தாலுமே அவனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்பனா ஒயிட் ஜெட்ஸ் அவனால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு மாதராக்கும் தெரிஞ்சிருக்கு. நர்டோக்கு வேற வழியே கிடையாது. அவன் ஒயிட் ஜெட்ஸ் கூட சண்டை போட்டே தீரணும்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. அப்பட கடைசியா என்னோட பிளான் படியே கரெக்டா போதுப்பா, அது வரை சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நர்டோ கட்டுறாங்க. அனல் வேகத்துல வந்துட்டு இருக்கான் நர்டோ கில்லர் பியும். ஆனா நர்டோ பயிர்கள் யோசிச்சுட்டே போறான். ரைகாக்கு இப்படி வருவார் நினைச்சு கூட பாக்கல. ஆனா ஒரு வழி அவரோட ஸ்பீட் எல்லாம் தாண்டி போயிட்டுமே, அது வரை சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பழசு நடந்தது ஒன்னே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரைகாக்கு கூட நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பார்த்தா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யார்கிட்ட சொல்லிருக்காங்க, கட்சி வந்து சிக்காக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. லேடி சுனடையும் ரைகாகையும் சேர்ந்து நர்டோட வழியில தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாவா. இப்ப லேடி சுனடையும் ரைகாகையும் சேர்ந்து நர்டோ வழியில தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கட்சி சொல்லுது. ரைகாகே வந்து ஏத்துக்கிட்ட வச்சாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றா மபுக்கி. உடனே சிக்காக்கு சொல்றாரு, இது எனக்கு பத்திலாம் சர்ப்ரைஸாவே தெரியல. ஏன்னா நர்டோட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் எனக்கு முதல்ல தெரியும் சொல்றாரு அவரு. இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிள் ஆக்குறது நர்டோல மட்டும் தான் முடியும் சொல்றாரு அவரு. உடனே மபுக்கி சொல்றா, எனிமிலாம் இதை தான் எதிர்பார்த்தாங்க. நர்டோ இந்த மாதிரி நடந்த இப்ப வெளியே வரணும் அவங்களுக்கு தெரியும், அது கரெக்ட் தான் சொல்லிட்டு கேட்காவா. ஆமான்னு சொல்றான் சிக்காக்கு. கிட்டத்தட்ட டிராப்பா கூட இருக்குன்னு சொல்றாரு சிக்காக்கு. ஆனா நம்மளுக்கு வேற வழி இல்ல, நர்டோ கையில விட்டுருவோம், அவன் பாத்துக்கிடும் சொல்றாரு அவரு. அப்புறம் பார்த்தா மெடிக்கல் கேம்ப காட்டுறாங்க. யாருமே மூவ் பண்ணக்கூடாது, யாராச்சும் மூவ் பண்ணீங்களா அவங்க தான் எதிரின்னு சொல்லிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா ஒருத்தன் யோசிச்சு பார்க்காம பார்த்தா ஒயிட் ஜெட்ஸ் வந்து ஒருத்தனையும் வந்து ஒருத்தனையும் கொண்டு எரிஞ்சிருக்கான். யாருமே மூவ் பண்ணாதீங்க, ஏன்னா ஒயிட் ஜெட்ஸ் எங்க இருந்து எல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் சிசுனையும் சக்கராவையும் காட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெனடிக் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒயிட் ஜெட்ஸ் பாடியை வச்சு. எப்படியாச்சும் ஒயிட் ஜெட்ஸ் இவன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாக்காங்க அவங்க. கேப்டன் யாமட்டோ செஞ்சு சொன்ன மாதிரியே தான் 5K சமிட்ல வந்து வந்தாம்ல அதே தான் சொல்றா. உடனே சிசுனே சொல்றா, ஃபர்ஸ்ட் ஹோகே ஜெனடிக் டேட்டாவோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றா. உடனே பின்னாடி இருக்க சினபி கேட்கா, ஃபர்ஸ்ட் ஹோகேக்கு இந்த ஒயிட் ஜெட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எல்லா ஒயிட் ஜெட்ஸ் கிரியேச்சருமே ஃபர்ஸ்ட் ஹோகே செல்லுல தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றா சக்குரா. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹோகே செல்ல தான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்றா. ஆனா இது வந்து வீக்கா இருக்கானுங்க இந்த உட் ஸ்டைல், அதனாலதான் நம்மள ஒண்ணு இவனால பண்ண முடியும்னு சொல்றா. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல, ஆனா உங்களை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண அது வரைக்கும் போதும்னு சொல்றான். இருக்க டேட்டா படி எல்லாம் பார்த்தா யாமட்டோ சென்சி வந்து அவனுக்கு யூஸ் பண்ணிருக்கானுங்க. இந்த க்ளோன் அப்படியே ஸ்ட்ராங் ஆக்கிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பத்தி நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சிசுனே சொல்றா. அதுக்கப்புறம் சிக்காகோ கட்டுறாங்க. பார்த்தா லேடி சுனடை ரைகாகே வந்து ஹெட் குவார்டர்ஸ்க்கு திரும்பி வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. உடனே லேடி சுனடை சொல்றா, ஒயிட் ஜெட்ஸ் ஆல்ரெடி உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நர்டோ உள்ள களத்துல இறங்கிட்டா, அவன் பயப்பட தேவைன்னு சொல்றா. உடனே மபுக்கி சொல்றா, மெடிக்கல் டீம்ல இருந்து நிறைய டேட்டா வந்திருக்கு இந்த ஒயிட் ஜெட்ஸ் பத்தி படின்னு சொல்றாவா. உடனே லேடி சுனடை படிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதரம் ஒராச்சு மரம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஹோகாகியோட செல்ல வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்காவா. கிராண்ட் ஃபாதர் பாடியை வந்து தேவையில்லாம யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காவா. லேடி சுனடை சொல்றா, இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப். மாதரா வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஹோகாகி அதான் என்னோட தாத்தாவோட செல்ஸை வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்து கல்டிவேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு, மாதரா இவனால உயிரோட இருக்கான்னா என்னோட தாத்தாவோட செல்ஸை வச்சுதான் இப்படி உயிரோட இருக்கான்னு சொல்றாவா. இதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு ரைகாகே கேட்காரு. இல்ல அதுக்கெல்லாம் ஒரு ஐடியாவுமே கிடையாது, இவனை எப்படி தோக்கடிக்க நம்மளுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு லேடி சுனடை முழிக்க. இப்ப இருக்க மாதரா வந்து இம்மோர்டல், அவனால அழிக்க முடியாதுன்னு சொல்றாவா. பார்த்தா ஜிஞ்சிரிக்கியை தூக்கிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். உடனே சிக்காக்கு சொல்றாரு, இம்மோர்டல் மாதரா அது மாதிரி அவங்கள்ட்ட நிறைய ரீனிமேஷன்கள் ஆளு, இதுல ஒயிட் ஜெட்ஸ் வேற, இவனால அழிக்க நம்ம உயிர் பெறுமோன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இதுல என்ன ஒரு கூத்துனா, இதுல எவனுமே ஹியூமன் பீங்ஸே கிடையாது, இவனை எத்தனை தடவை கொண்டாலும் எல்லாமே உயிரோட வரக்கூடியவனு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு சிக்காக்கு.
உடனே லேடிஸோட சொல்றா நான் நாட்டோட கில்லர் பீட்டையும் பேசணும், இந்த ஒயிட் செட்ஸை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்றாவா. பார்த்தா நாட்டோ கில்லர் பீ அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சிக்காக்கு பேச ஆரம்பிச்சாரு. நான் ஈனோச்சி மூலியமா பேசுறேன், நான் பேசுற மட்டும் நீங்க தெளிவா கேளுங்கன்னு சொல்றாரு அவரு. இப்ப நான் ஒரே சமயத்துல கில்லர் பீட்டையும் பேசுறேன், நாட்டோட்டையும் பேசுறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா சிக்காக்கு எல்லா விஷயத்தையும் நாட்டோட்ட சொல்லிட்டாரு. இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் அவன். முக்கியமா சொல்றது என்னன்னா மாதரா வந்து ப்ராஜெக்ட் சுக்குனோமியை வந்து கிரியேட் பண்றான். அவங்களுக்கு மெயின் திங் நீங்க 2 பேர் தான், நீங்க 2 மட்டும் அவங்க கையில மாட்டிக்க கூடாதுன்னு சொல்றாரு அவரு. ப்ராஜெக்ட் சுக்குனோமி மட்டும் நிறைவேறிச்சு நம்ம உலகமே அழிஞ்சுன்னு சொல்றாரு அவரு. நருட்டோ மாதராட்ட போயிட்டு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடாத, பெயினும் நாகட்டோ மாதிரி அவன் கிடையாது, அவன் கொஞ்சம் மோசமானவன் சொல்லிட்டு அவன் இந்த உலகத்துக்கு அமைதியெல்லாம் கொண்டு வர மாட்டான், இந்த உலகத்துக்கு அழிவு மட்டும் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே நருட்டோ அப்படி படத்தெல்லாம் யோசிச்சு பார்க்க கக்கா சென்சை லாக் பண்ணதெல்லாம் என்னோட பிளான் மூலியமா தான் நாகட்டோ எல்லாமே பண்றான்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க அவன் அவங்க கூட நாகட்டோ கம்பேர் பண்ணான்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். அவன் வந்து உண்மையான அமைதியை நோக்கி போனடா, நீ அப்படி கிடையாது சொல்லிட்டு கத்துறான். இந்த விஷயத்துக்காண்டி நீ எல்லா டெய்லி விஷயம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்கான். உன்னோட உண்மையான கோல் என்னடா, நீ என்னதான் சாதிக்க நினைக்க போறன்னு சொல்லி கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இந்த உலகத்தையே உண்மையான கம்ப்ளீட் ஃபார்முக்கு கொண்டு வர போறேன்னு சொல்றான் அவன். நான் சொல்றான் இவன் எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் சுக்குனமின்னு உன்னை போட்டு இந்த உலகத்தை ஃபுல்லா கெஞ்சிட்சு கொண்டு வர போறான் அப்படிதானே சொல்லிட்டு கேட்கான் அவன். அதனால கார்டு மட்டும் டவுன் பண்ணிடாது, எப்பவுமே தயாரா இருந்துக்கும்னு சொல்றாரு அவரு. ஆல்ரெடி லேண்ட் ஆஃப் ஃபைன்ல மாதராட்டெல்லாம் பேசிட்டேன், அவன் உச்சியா கிளான் டெஸ்டினி எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டான். நாகட்டோ மாதிரி அவன் கிடையாது எனக்கு தெரியும், அவன் இந்த உலகத்தை ஹேட்டோட நோக்கி கொண்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சாஸ்கியை மணிப்புலேட் பண்றதே அவன் தான் எனக்கு தெரியும். அதனால அவனை ஈஸியா நான் ஹேண்டில் பண்ண போறல, அவன் கதையை முடிக்காத நானே போறேன்னு சொல்றான் இவன். மாதராவை நிப்பாட்டும் இந்த வார நிப்பாட்டும் சொல்றான் அவன். சிக்காக சொல்றாரு எனக்கு இந்த கபுட்டோ பத்தி சரியா தெரியல, ஆனா மாதரா வந்து இம்மோர்டலா இருக்கான்னு மட்டும் சொல்றாரு அவரு. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கோக்கை செல்ல வச்சுட்டு ஒரு சுத்திக்கிட்டு இருக்கா, அதான் ஒயிட் செட்ஸு அவனை வேற லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல வேற ரீஅனிமேஷன் சாம்பி வேற நிறைய சுத்துது, அதை வேற லாக் பண்ணணும். எக்கச்சக்கமான வில்லனுங்க மட்டுமே இருக்காருன்னு சொல்றாரு சிக்காகோ. இனிமேல் ஏன் கையில விடுங்க, இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கணும்னு சொல்லிருக்கா நாட்டோ. நாட்டோ கிளர்பி அனலகத்துல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஷினோபிலா வராங்க. பேட்டில் ஃபீல்ட்ல வந்து வெளிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதனால ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஷினோபிலா கத்திட்டு வரானுங்க. பார்த்தா நாட்டோ ராசவனை தூக்கிட்டு வரான். எடுத்தோடனே முன்னாடி அட்டாக் பண்ணி தொளிக்க அவன். பார்த்தா ஒயிட் செட்ஸும் மாறுதான். நாட்டோ தொட்டோன்னு அப்படி மரமா வளருதான் அவன். நாட்டோ என் கையில விடுறா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கணும்னு சொல்றான் கிளர்பி. எவன்டா ஒயிட் செட்ஸ் மட்டும் சொல்லி எல்லாரும் கதையை முடிக்குன்னு சொல்லிட்டு உடனே நாட்டோ சொல்றான் இங்க இருக்க எல்லாருமே ஒயிட் செட்ஸ் தான் சொல்றான் அவன். நாட்டோ போய் என்னெல்லாமோ பண்றான். பார்த்தா தலைக்கு பின்னாடி இருந்து பெரிய 6 ராசகனை கொண்டு வரான் அவன். ரசன் ரங்கன் சொல்லிட்டு ஒண்ணு போட்டு விடுதான். பார்த்தா அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா என்னென்ன ஜுட்ஸ் இல்லாம போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தையும் தூக்கி போட்டு பெரிய ராசகன் பந்து மாதிரியே கிரியேட் பண்றான். ராசன் குயோகான் எல்லாம் போட்டு விடுதான். பார்த்தா தெரியாதன ஒன்று 9 சக்கரா கொடுத்துட்டாங்க, புது புது அட்டாக்கா போடுதான். உன்ன கிளர்பி பாக்காரு இந்த நாட்டை யார தொடுத்தானோ அவன் எல்லாமே மரமா மாறிதுதானே, இது என்னடா ஜுட்ஸ்னு சொல்லிட்டு பழத்தை யோசிச்சு பாக்காரு. யாமட்டு பக்கத்துல உட்சில் போடலுமே அந்த மரம்லாம் வளர்ந்து வந்துச்சுல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒயிட் செட்ஸ்லாம் டென்ஷன் ஆயிட்டானுங்க. சடனா கம்பைன் ஆகி பெருசா வளர்ந்து நிக்கானுங்க அவனுங்க. அட்டாக்ல கிட்ட உதவாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. உன்னை நாட்டை விடு, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றான். பார்த்தா மினி ராசன் சுரிக்கன்னு சொல்றான். பார்த்தா சின்னதா ஒரு ராசன் சுரிக்கன் ரெடி பண்றான். பார்த்தா அதை வச்சு ஒயிட் செட்ஸ் 2 வெட்டி வீசிட்டான். சம்மனி மேகன் ஜுட்ஸும் போடுதான். பார்த்தா காம ஹீரோ இறக்கி விட்டான். கில்லர் பி என்ஜாய் பண்றாரு. பார்த்தா மினாட்டா இப்படிதான் வந்து 9 டெயில் மேல போட்டு விட்டுருப்பான். அதே மாதிரி வந்து நட்டோவும் செய்யறான். உன்னோட டீச்சரா இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் கில்லர் பி. நட்டோ சொல்றான் காம ஹீரோ வந்து இந்த ஏரியாவை பாத்துக்கிட்டு நம்ம பேட்டில் ஃபீல்ட நோக்கி போன்னு சொல்றான். நட்டோ எல்லா பேட்டில் ஃபீல்டையும் நான் பார்க்கணும், அதனால எல்லா பக்கம் போக போறேன்னு சொல்லிட்டு மல்டி ஷேடோக்களும் ஜுட்ஸும் போட்டு விடுதான். பார்த்தா அவன் ஒரு 100 கணக்கான நட்டோ இறக்கி விட்டான். அப்புறம் ஒரு பேட்டில் ஃபீல்ட காட்டுறாங்க. பார்த்தா ஒரு 2 ஷினோபி மட்டும் மாட்டிக்கிட்டானுங்க. பார்த்தா ஆப்போசிட்ல வந்து ஒரு முரட்டுத்தனமான ஷினோபி வந்திருக்கான். இவன் வந்து கெக்கே கென்காய் பவர் இருக்கா, இவன் சிக்கு நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அது இவன் கிளவுட் நிஞ்சா வேற அப்படின்னு சொல்லிட்டு மேக்னட் ஸ்டைல் டோரோயின்னு அவ்வளவு பயம் சொல்றான். அவன் சடனா ஏதோ குணாயை வச்சு அட்டாக் பண்றான். அவனோட அட்டாக் டாஜ் பண்ணிட்டால நம்ம கதையை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் எதெல்லாம் தொடுதானோ அது எல்லாமே மேக்னெட்டிக் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும். அதுவே பெரிய பிரச்சனை சொல்றான். பார்த்தா சுரிங்கன் ஃபுல்லா மேக்னெட்டிக் பவரா பறந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி உன்னோட குணாயை வச்சு அவனோட சுரிங்கனை தொட்டுற, அதனால உன்னோட ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டா பரவ ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னடா நடக்கும் சொல்லிட்டு ஷினோபி கேட்கான். அதனால உன்னோட பாடி அந்த சுரிங்கன் வந்து ஒன்னா இணையும், அந்த ஒன்னா இணைஞ்சு என்னாகும் உனக்கே தெரியுமான்னு சொல்றான். அவன் 2வது அட்டாக் உன்னால டாஜே பண்ண முடியும் சொல்றான். பார்த்தா ஒரு பெரிய சுரிங்கனை இறக்கிட்டான். சாக போறான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா தலைமை இறங்கிட்ட ரசங்கன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுதான் அவனை. டேய் நீங்க எல்லாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நாட்டோ கேட்கான். கபுட்டோ முழிக்கான். என்னடா நடக்கு பேட்டில் ஃபீல்ட்ல எவன்டா வந்தான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா அந்த மேக்னெட் யூசர் வந்து சீலிங் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. கில்லர் பி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ஒரு ஷினோபி கேட்கான். டேய் பேட்டில் ஃபீல்ட்ல நாங்களே இறங்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒயிட் செட்ஸ்ங்கிற பேர் நிறைய பேர் இடத்தையே அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க பாக்கவே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கான். இனிமேல் எங்கள்கிட்ட விடுங்கடா, நாங்க பாத்துக்கணும் சொல்றாங்க கில்லர் பி. உடனே நாட்டோ பக்கம் அடே இதா ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவா, இவனை கொல்ல முடியாது, ஆனா சீல் பண்ற மாதிரி தான் ஒரே ஒரு வழி, அப்படிதான் சொல்லிட்டு கண்டுபிடிக்க நாட்டோ. வாங்க ஆக்டோபாப்ஸ் நம்ம இங்க இருந்து கிளம்பவும் சொல்றான் நாட்டோ. உன்னை எதிரி நோக்கி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை அவனுக்குள்ளே பேசி ஷாக் ஆகுறானுங்க. நம்ம 2 பேருமே எதிரியா இருப்போம்னு சொல்லி பேசுறானுங்க. டேய் நம்ம 2 பேரும் முதல்ல பயந்துகிட்டு இருந்தோம்ல, அப்ப நம்ம இப்ப எதிரியா இருப்போம்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. டேய் நான் தாண்டா ஒயிட் செட்ஸ் சொல்லிட்டு பயம் கொடுத்தான். பார்த்தா குணாயை வச்சு வெட்டி வீசிட்டான். டேய் நான் சும்மா ஜோக்கு தாண்டா பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் இங்க வந்து பேட்டில் ஃபீல்டு பிஏ காட்டுறாங்க. பார்த்தா காரா டீம் நோக்கி காகேஸ் மாசா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சரி இனிமேல் நம்ம மூவா காமிக்க ஆரம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி. அவர் சொல்றாரு நம்ம முதல்ல எடுத்து லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணுவோம், அப்பதான் இவனெல்லாம் விட்ஸ்டன் பண்ணி நிக்க முடியும் சொல்லிட்டு இங்க சுஜிகாகே ரைகாகே கேசிகாகே மிசுகாகே எல்லாரும் பேசிட்டு வரானுங்க. ஒருவேளை அவனை நின்ட்டான, ஒருவேளை நம்ம கூட சண்டை போட வராங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. மிசுகாகே டென்ஷன் ஆயிட்டான். யாரு இந்த ஒராச்சி மரு என்னையுமே கண்ட்ரோல் பண்ணி வர வச்சாங்கன்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் இந்த ஒராச்சி மரு நானும் பார்த்தது இல்ல, ஆனா முத தடவை நீ சொன்னது
கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கான் சுஜிகாகே மிசுகாகே பார்த்து. உடனே ரைகாகே சொல்றாரு, டே இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கடா, நம்ம குழந்தைங்க நம்மள எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, அவங்க நம்மள சீல் பண்ணி லாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ரைகாகே. நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு கெசிகாகே சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா காரா அவன் மண்ணை தூக்கிட்டு மாசா வாரான். இவ்வளவு பெரிய மண்ணான்னு சொல்லிட்டு மிசுகாகே பேசுறாரு. இது ஒன் டெய்லோட பவர் சுக்காக்கு இறக்கிட்டான்னு சொல்லிட்டு காரா அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. இது பிளேயிங் போசம் ஜுட்ஸு சொல்லிட்டு இருக்காரு. சடனா கோல்டு டஸ்ட் ஜுட்ஸு அவர் இறக்கிட்டாரு. பார்த்தா காராவோட மண்ணு வந்து சாதாரண மண்ணுனா அவ அப்பாவோட மண்ணு வந்து தங்க மண்ணு. கோல்டு டஸ்ட் வந்து நீ மேக்னெட்டிக் ஸ்டைல் யூஸ் பண்ணி தானே கண்ட்ரோல் பண்ற, உண்மையிலே சூப்பர்னு சொல்றாரு ரைகாகே. பார்த்தா கோல்டு நார்மல் சென்ட் அட்டாக் போட்டு மாசா பறந்துகிட்டு இருக்கு. கோல்டு டஸ்ட் வந்து சாண்டோட வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், அதனால நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்றாரு கெசிகாகே. மிசுகாகே சொல்றாரு, உன்னோட கவுண்டர் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நம்மளுக்கு ஆப்போசிட் ஒன் டெய்ல அது எப்போ ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதனால நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாரு அவரு. பார்த்தா அப்பா முழிக்காரு, என்னடா ஒன் டெய்ல எதையும் காணாம காரா என்னடா நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சடனா மண்ணுக்குள்ள இருந்து காரா வந்து 4 பேர் லாக் பண்ண பக்கம் பார்த்து சுஜிகாகே அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காரு. மிச்சம் 3 பேர் லாக் பண்ணிட்டான் காரா. எனக்கு மேல எவனோ இருக்கான்னு சொல்லிட்டு சுஜிகாகே பாக்காரு. தேர்ட் சுஜிகாகே வந்துட்டாரு. டேய் ஒனோக்கி நீ எங்கடா வந்தன்னு சொல்லிட்டு சுஜிகாகே முழிக்காரு. பார்த்தா 2 பேரும் ஒரே டைம்ல பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்டில் ஜுட்ஸுன்னு போடுறாங்க அவங்க. பார்த்தா 2 அட்டாக் ஒரே இடத்துல உழுது, அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஒனோக்கி நினைக்காரு, எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு. காரா சொல்றான், எங்க அப்பா பழைய பவரோட இப்போ உள்ள பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா காராவோட அப்பா வந்து அவனோட ஜுட்ஸை உடச்சு எரிஞ்சிட்டாரு. உன்ன டெமரே கட்டுறாங்க, என்னோட சிக்னலுக்கு மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காவா. மிசுகாகே சொல்றாரு, டே சுஜிகாகே உன்னோட ஸ்டூடெண்ட் கிட்டே நீ சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சடா, இப்பெல்லாம் நடக்கும் நினைச்சு கூட பாக்கன்னு சொல்றான் மிசுகாகே. உன்னை காரா சொல்றான், அப்பா அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆகும் சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே அப்பா கேட்காரு, சரி ஒன் டெய்ல எங்க, அதான் சுக்காக்குங்கன்னு சொல்லிட்டு கேட்காரு அவரு. சுக்காக்குலாம் இறந்துட்டுன்னு சொல்றான் அவன். நீங்க என்னை கிரியேட் பண்ண ஜிஞ்சிரிக்கல அப்ப நான் கிடையாது அப்பான்னு சொல்றான் அவன். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடு சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணாங்க மறக்காம. See you, bye.